السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணிமிக்க எல்லாம் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு என்னுடைய பேசவர்களே, அல்லாஹ்வுடைய பெருமையால் நம்முடைய அரசாங்கத்தில் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்துடைய உலகத்துறைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கிற இந்த அல்குர்ஆனை அரபியில் 1 அல்லது 2 வசனங்களை ஓதி அதனுடைய தமிழ் அர்த்தத்தை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நாமெல்லாம் பெற்று வருகிறோம். நாமெல்லாம் சின்ன பிள்ளையிலிருந்து இந்த அல்குர்ஆனை ஓதி மூடி வைத்த காரணத்தினால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் என்று விளங்காமலேயே ஓதிக்கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் என்பதை புரிந்துவிட்டால் நம்முடைய இபாதத்து இன்னும் அதிகமாக ஆகிவிடும். குர்ஆனை மனப்பாடம் செய்ய போகிற மாணவர்கள் அந்த குர்ஆனை மனப்பாடம் செய்துவிட்டு அப்படியே வந்துவிடுகிற காரணத்தினால் வந்த பிறகு ரமலானில் ஓதுவதற்கும் தொழுகை நடத்துவதற்கு மாத்திரமே அது யூஸாக இருக்கிறது. மாறாக யாரெல்லாம் அந்த குர்ஆனை மனப்பாடம் செய்த அந்த பகுதி என்னவென்று விளங்கிக் கொண்டால் இன்னும் அதிகமாக மனப்பாடம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு ஆழமான கருத்துக்களையும் உண்மையான அறிவையும் கொண்டதுதான் இந்த அல்குர்ஆன். அல்குர்ஆன் என்பது ஒரு பூஜைக்காக ஏற்படுத்தப்பட்ட மந்திரம் கிடையாது. மந்திர சொல்லோ அல்லது மந்திரத்திற்காகவோ கடவுளை வணங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட மந்திரம்லாம் கிடையாது. மாறாக அதில் உள்ள விஷயங்களை விளங்கி மனித சமுதாயம் சரியான பாதையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இறக்கி அறிவியது என்பதை மீண்டும் நாம் நினைத்து கொண்டோம் எல்லாரும். அதனால் முதல் படித்தரமாக அந்த குர்ஆனை ஓதுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وقال قرينه هذا ما لدي عتيد ألقيا في جهنم كل كفار عنيد. இப்படி தெளிவாக முதல்ல ஓதுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இப்படியே ஓதிட்டா பத்தாதது, அது உள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் தோண்டி பார்க்கணும். அங்கே என்ன சொல்ல நேற்று என்ன பார்ப்பது நியாயத்தில் இறுதியாக இந்த உலகத்தில் வாழும்போது இந்த மனிதர்களுக்கு அவர்கள் கண்ணோ அல்லது காதுகளோ கூர்மையாக ஆக்கப்படவில்லை. பல விஷயங்களை அவங்களால பார்க்க முடியாது. கபர்ஸ்தான் நடக்கிற விஷயம் பார்க்க முடியாது. அதுக்கு பிறகு நடக்க போகிற விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கொண்டு அங்கே அல்லாஹ் என்ன சொல்லியிருந்தான்னு சொன்ன போன ஆயத்தில், இன்றைய தினம் உன்னுடைய பார்வைக்கு கூர்மையாக ஆக்கப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் நீ இன்றைய தினம் பார்ப்பாய், நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொன்ன பிறகு அதை பார்த்த பிறகு என்னை திருப்பி அனுப்பு, நல்ல பிள்ளை ஆயிரன்னு சொன்னதாக நான் பார்த்துருக்கேன். அடுத்ததாக இது 6வது கட்டம். இது அந்த மனிதனுடைய நிலைமைகளில் 5 வகையாக நம்ம சொல்லியிருக்கிறோம். பின்னாடி நம்ம சுருக்கமாக சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இது 6வது வகையை பற்றி அல்லாஹ் இங்கே பேசுகிறான். மனிதனுடைய 6வது நிலைமை இது. அது என்னது? அல்கியாஹு ஃபீ ஜஹன்னம். இந்த 2 பேரும் நீங்கள் 2 பேரும் இவர்களை ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் போட்டு விடுங்கள். சரியா? போடும்போது கால கரீனவு ஹாதா மாலதைய அத்தீப். கரீன்னு சொன்னாக்கா நம்மளுடைய பார்த்தோம்ல தாயத்தில் நம்மகிட்ட மலக்கள் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று லெஃப்ட் சைடு ரைட் சைடு, கிராமன் காத்திபி. அவங்க எழுதி கொண்டிருக்காங்கல்ல, அவங்க 2 பேர் தான் அங்கே நம்மளோட வருவான்னு சொன்னாங்க. ஒரு ஆள் ஓட்டி கொண்டு வருவார், ஒருத்தர் சாட்சி சொல்ல வருவார். அங்கே அந்த ஓட்டி கொண்டு வருகிற அந்த மலக்கையும் சாட்சி சொல்ல வந்த அந்த மலக்கையும் 2 பேரையும் பார்த்தால்தான் அங்கே பேசுகிறான். என்னது? அல்கியாஹு ஃபீ ஜஹன்னம். இவங்களை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜஹன்னத்தை தள்ளி விட்டுருங்க. குல்ல கஃபாரின் அணில்.
இவங்க யாருன்னு சொன்னாக்கா, இவங்க தான் நிராகரித்து கொண்டு மனமுரண்டாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். 2 வகையான பண்புகள் அல்ல காயத்தில் பேசுகிறார். ஒன்று என்னது, நிராகரிப்பாளர்கள். எது நிராகரித்தாங்க அவங்க? ஒன்று அல்லாவை இல்லை என்று சொன்னாங்க, அல்லாவை பற்றி சரியாக புரிஞ்சு கொள்ளல. அதுக்கு பிறகு மறுமை வாழ்க்கையை பற்றி அவங்க நம்பிக்கை கொள்ளலை. அதுக்கு பிறகு கபருடைய வாழ்க்கையை பற்றி நம்பிக்கை கொள்ளலை. கேள்வி கணக்கை பற்றி நம்பிக்கை கொள்ளலை. இதெல்லாம் வேறு இடங்களில் ஒதுக்குறாங்க. இதெல்லாம் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்த எல்லாரையும் இது குறிக்கும். கஃபார் என்று சொன்னால் யாரெல்லாம் அந்த உலகத்தில் வந்து நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறார்களோ எல்லாரையும் குறிக்கும். குறிப்பிட்ட ஒரு வகையினர் மாத்திரம் குறிக்கிறது, எல்லாரையுமே அது குறிக்கும். அநீதி என்று சொன்னால் மனம் முரண்டாக மறுப்பவர்கள். இன்னொன்று அநீதி என்னது, நல்லா தெரியும், உண்மை தெரியும், இதான் சரின்னு புரியும், ஆனால் வேணும்னே சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் அநீதின்னு பேர். பெண்கள் கூட சில பேர் வச்சுருப்பாங்க அனிதான்னு சொல்லி. பார்த்தீங்களா? என்னென்ன வந்து தான் அனிதான்னா மனம் முரண்டா மறுப்பவனா. அது எப்படி அந்த பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு அரபியில் அனிதான்னாரு மனம் முரண்டாக எல்லாவற்றையும் உண்மையை மறுப்பவர்கள் அர்த்தம். அது தெரியாத அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் பேசுகிறான், யாரெல்லாம் மனம் முரண்டாக இந்த உலகத்தில் இருந்தார்களோ, உண்மை புரியாமல் மறுத்தார்களோ, அவரை எல்லாவரையும் நீங்கள் வந்து நரகத்தில் தள்ளுங்க அப்படின்னு அங்கே சொல்லிவிட்டு இன்னும் 2 பண்புகளையும் அல்லாஹ் சொல்கிறான். மன்னாயின் ஹைரி மூத்தலின் அது மூத்தலின் மொழி. மன்னாயின்னு சொன்னாங்க என்னது, மன்னாயின் ஹைரி, நன்மையை தடுத்து கொண்டே இருந்தவர்கள் இந்த உலக வாழ்க்கையில். யாராவது நன்மை செஞ்சாங்கன்னா தடுப்பாங்க, இவங்களும் நன்மை செய்ய மாட்டாங்க. அது மாதிரி கேரக்டர்ஸ். அடுத்தது என்னன்னாக்கா மூத்ததின் முறை. மூத்ததுன்னு சொன்னாக்கா வரம்பு மீறியவர்கள். முறைப்புன்னு சொன்னாக்கா சந்தேகமாக வரம்பு மீறியவர்கள். ஒன்று டைரெக்டாக வந்து வரம்பு மீறுறது. வரம்புன்னு என்னது, அல்லாஹ் போட்டு கொடுத்த எல்லைக்குள் வரம்புன்னு சொல்லுவாங்க தமிழில். அது வரம்புன்னா குறிப்பிட்ட எல்லை. அது அந்த எல்லைக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லி நமக்கு வந்து கட்டுப்பாடு இருக்கிறது. யாருக்கு? எல்லா மனுஷனும் கட்டுப்பாடு இருக்குது. குறிப்பாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு எல்லையை போட்டு கொடுத்து அந்த எல்லைக்குள்ளேயே தான் சுற்றணும் உலகத்தில் வாழும் பொழுது. அந்த எல்லையை விட்டு இந்த பக்கம் பார்த்தா செட்டாகாது, அதுக்குள்ளேயே வந்துடக்கூடாது. அந்த எல்லைக்குள்ளே வந்து கரெக்டாக சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நல்லா போகிறோம். எப்படி வந்து மற்ற கோள்கள்லாம் எல்லை போட்டுருக்கிறானோ, சூரியனுக்கு எல்லை இருக்குது, சந்திரனுக்கு எல்லை இருக்குது, அவனால் படைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. அந்த ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம சுதந்திரம் நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம்னு சொல்லி. ஆனால் அல்லாஹ் மாறாக நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு எல்லையை போட்டு கொடுத்து அந்த எல்லையிலேயே சுத்தம் சொல்கிறோம். அதெல்லாம் பஜரு, லோகரு, அசரு, மகரிப்பு, இஷா, அந்த 5 நேரங்களிலும் நாம் செய்கிற வேலைகள், அதுக்கு வேலைகளுக்கு கட்டுப்பாடு இருக்கிறது. ஒவ்வொரு வேலைக்கும் திக்கல் இருக்கிறது. தூங்கும் போது திக்கல் இருக்கிறது, எழும்போது திக்கல் இருக்கிறது, வெளியே வரும்போது திக்கல் இருக்கிறது, துவாக்கள் இருக்கிறது, சம்பாதிப்பதற்கு வரைமுறை இருக்கிறது, செலவு பண்ணுறதுக்கு வரைமுறை இருக்கிறது, மனைவியோடு உடலுறவு கொள்வதற்கு வரைமுறை இருக்கிறது, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு வரைமுறை இருக்கிறது, குடும்பத்தினருக்கு செய்ய வேண்டிய வரைமுறை. இதெல்லாம் எல்லைன்னு பேர். இது விளக்கமாக பேச வேண்டிய சப்ஜெக்ட். இது எல்லைன்னு சொன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட எல்லைன்னு தொழுதா போதும் நினைச்சக்கூடாது. பஜருக்கு வந்தோம், லவருக்கு வந்தோம், அசருக்கு வந்தோம், மகனுக்கு வந்தோம், இஷாக்கு வந்தோம், இதெல்லாம் பயன்கள் அப்படி இல்லை. அதுக்குள்ளே தான் எல்லா விஷயமே இருக்குது. இந்த 5 விஷயத்தை கரெக்ட் பண்ணிட்டாக்கா இது 5 புள்ளி இருக்குது. பஜரு, லவரு, அசரு, மகரிப், இஷாங்கிற 5 பாயிண்ட் தான் இது. இந்த 5 பாயிண்ட் அப்படியே இணைக்கும் போது ஒரு வட்டம் வரும். அந்த வட்டத்துக்குள்ள தான் மற்ற வாழ்க்கையில் நமக்கு வரும். அந்த வாழ்க்கையில் யாரெல்லாம் நம்மளோட சேர்ந்து இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அது குறிக்கும். அங்கேயும் வரமே இருக்கக்கூடாது. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும், சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும், நமக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சுக்கணும், நன்மைகள் செய்யணும். இது அனைத்தையும் குறிக்கிறது தான் மூத்ததுங்கிறது. ரசூலாட்ட கேட்கப்படுது. இதை பற்றி மூத்தது சொல்றீங்களே, வரம்பு மீதுனா என்ன யார் சொல்றாங்க? சகாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ ரசூலா சொல்றாங்க, இந்த உலகத்தில் வந்து பல பேர்கள் வாழ்கிறார்கள், அதில் குறிப்பாக மக்களை தன்வசைப்படுத்தி ஆட்சி அதிகாரம் செய்கிற அரசுகளை இந்த ஆயத்தை குறிக்கின்றாங்க. மூத்ததுனா யார் அதிகமாக குறிக்குமா? யார் தங்கள் கீழே அரசாட்சி பண்ணுறாங்களோ, மக்களை வழிநடத்துகிறார்களோ அவர்களை குறிக்கும். அவங்க யாருன்னு சொன்னாக்கா, அவங்க வந்து கொடுங்கோல் அரசனாக இந்த உலகத்தில் இருப்பாங்க. தங்கள் கீழ் உள்ள மக்களை வந்து சரியாக வழிநடத்தாமல் அவர்கள் வந்து கொடுங்கோல் ஆட்சி பண்ணுவார்கள். அதுக்கு பிறகு அந்த கொடுங்கோல் ஆட்சி எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, அல்லாஹ் சொன்ன அந்த வரைமுறைப்படி இல்லாமல் மனோ இச்சைப்படி தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்சி செய்வார்கள். அதற்கு பிறகு அந்த கொடுங்கோல் தன்மையை கொண்டு கொலை செய்வார்கள். இப்படி சொல்றாங்க. தெளிவாக இருக்குது ஆதேசி. இப்போ விளக்கத்தை பார்த்தா அப்படிதான் நமக்கு தெரியுது. விளக்கிற உண்மையெல்லாம் பார்த்தோம்னா எவ்வளோ சூப்பராக ரசம் சொல்லிட்டு போயிருக்கான்னு இந்த ஆயத்துக்கு விளக்கமாக. ஆட்சி அதிகாரம் இருக்கும், கொடுங்கோலனா இருப்பான், மறுப்பான், அவன் வரம்பு மீறுவான், ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு தன் கீழே உள்ளவர்களை கொலை செய்வான்,
தனக்கு எதிராக யார் இருந்தாலும் அவர்களையும் அவன் கொலை செய்வான். அதுக்கு பிறகு முழுமையாக அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடியவன் அந்த 3 ரிசுக்குகளும் கொடுக்குறாங்க. அதிசயம் செய்ய அதிசயம் வருது. இப்போ நடைமுறை பார்க்குறோம். அது மாதிரி தான் இன்றைக்கு ஆச்சரியார்த்த கேள்வி வைத்துக்கொண்டு அநியாயமாக கொலை செய்யறானா இல்லையா? அப்போ இவனெல்லாம் நம்மளுக்கு குறிக்கும். இவனை பற்றி அல்லாஹ் இங்கே நாயத்தில் பேசுகிறார். அதெல்லாம் பொறுமையாக நம்ம இருக்கணும். இவனுக்கெல்லாம் தண்டனை இருக்கிறது. மூத்தரின் முறை சந்தேகத்தில் மறுமையை பற்றி சந்தேகம் இல்லாமல் அநியாயம் செய்கிற இந்த அரசாட்சி செய்கிற கொடுங்கோள்களை பற்றி தெளிவாக அல்ல நாயத்தில் பேசுகிறான். இவர்களுக்கு நிரந்தரமான நரகம் என்று வேறு இடங்களில் பேசுகிறார். அப்போ அல்லாஹ் சொந்த பேசுகிற இந்த ஆயத்துக்கான விளக்கத்தை ரசூலுல்லாஹி தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுத்து அந்த விஷயங்கள்லாம் உலகத்தில் நடைபெறுகிறதை கொண்டு என்னால் பார்க்குறோம். என்னெல்லாம் இன்றைக்கு அநியாயமாக கொலை செய்யறானா இல்லையா? எந்த விதமான நியாயம் இல்லாமல் கொலை செய்யறானா இல்லையா? தங்கிட்ட ஆயுத பலம் படைப்படம் இருக்குன்னு கொலை செய்யறானா இல்லையா? இவெல்லாம் கண்டிக்கத்தக்கவனா இல்லையா? கண்டிக்கத்தக்கவன் தான். கொள்கை ரீதியெல்லாம் அப்புறம் பார்ப்போம். யாராக இருந்தாலும் மனிதனை அதிகாரத்தை வைத்துக் கொண்டு கொலை செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் எல்லாருக்கும் பதிவு செய்கிறான். அவனா வரம்பு பெரியவன், இவனுக்கு நரகம் தான் இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். அதுக்கு பின்னாடி சொல்லப்படுது அல்லது ஜாதமாக இதாக நாசம். அவன் யாருன்னு சொன்னாக்கா அவன் தான் அல்லாஹோடு இன்னொரு கடவுளை கற்பனை செய்து இணை வைத்தவன். வலாக்கின் காணப்பி தலாலின் பயிர். ஆனால் அவன் என்னதை வெளியேற்ற மிக தூரமாக இவன் இருந்தான். ஆனால் சரியான கொள்கையில் இருப்பதாக வாதிக்கப்பட்டு மக்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்பதையெல்லாம் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்போ இந்த 3 ஆயத்து மூலமாக நமக்கு இன்னொரு விஷயம் என்ன புரியுதுன்னு சொன்னாக்கா, 6வது நிலைமையாக இருக்கிற அந்த இடத்துக்கு நாமெல்லாம் கண்டிப்பாக போகணும். எல்லாருமே காப்பீர்கள் போக மாட்டாங்க. காப்பீர்களுக்கு வேற ஆயத்தில் வருது கேள்வி கணக்கில்லாமல் அவங்க நிறைய பேர் நல்லா காப்பாற்றணும். மாறாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் பற்றி அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளை பின்பற்றி ரசூலுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்வதற்கு தான் கேள்வி கணக்கு இருக்கிறது. அந்த கேள்வி கணக்கில் வரம்பு மீறிய செயல்களை ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். வரம்பு மீறுதலில் நம்முடைய பழக்க வழக்கங்களை இந்த குர்ஆனை ஓதி படித்து விட்டு விளங்கும் போது விளங்குது. வரம்பு மீறுகிற விஷயத்தில் நமக்கு கீழே உள்ள யாரையுமே நம்ம அடிமைப்படுத்திடக்கூடாது. யாராக இருந்தாலும் சொல்லலாம். நம்ம வீட்டில் குடும்பத்தில் நமக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. ஒரு கணவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, ஒரு ஆணுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் நமக்கு கீழே ரொம்ப பேர் வருவாங்க. மனைவி வருவாங்க, பிள்ளைகள் வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க. அந்த சொந்தக்காரங்கள்லேயே பலகீனமானவர்கள் இருப்பாங்க, பலம் உள்ளவர்கள் இருப்பாங்க. சில பேர் போர்ஸாக இருப்பாங்க, சில பேர் வாய்ப்புத்தியாக இருப்பாங்க, பேச தெரியாதவங்களுக்கு. அப்போ இந்த ஆயத்தை யாரை குறிக்குன்னு சொன்னாக்கா, உங்ககிட்ட ஒரு அதிகாரம் சின்ன அதிகாரமாக இருந்தாலும் சரி, உனக்கு கீழே உள்ளவர்களை ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும். நம்மகிட்ட அதிகாரம் இருக்குது, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்மகிட்ட பணம் இருக்குது, நம்மகிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நம்மகிட்ட சொத்து இருக்குது, நம்ம தட்டி கேட்கறது யாரும் இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களாம் இந்த ஆயத்துக்குள்ள வந்துடுவாங்க. சொல்லுறாங்க ஆயத்துக்குள்ள யாருக்கு அதிகாரம் இருந்து எல்லாரும் வந்துடுவாங்க. அப்போ அதிகாரத்தை பயன்படுத்தி நமக்கு கோபம் சந்தத்தில் வரதான் செய்யும். சில தவறுகள் செய்யும் போது மனிதர்களுக்கு கூட கோபம் வரும். அந்த கோபம் வந்த பிறகு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். என்னண்டு நம்ம கோபப்பட்டது சரிதானா? என்ன காரணத்தினால நம்ம கோபப்படுறோம்? மனைவி மத்தியில் ஏன் நம்ம கோபப்படுறோம்? பிள்ளைகள் மத்தியில் ஏன் நம்ம கோபப்படுறோம்? அந்த காரணம் என்ன? இஸ்லாத்துக்கு மாற்றமாக ஏதாவது அவங்க செஞ்சாங்கன்னா நம்ம கோபப்பட்டு அது நியாயம் இருக்குது. அதில் சொல்லி கொடுக்குறாங்க, மண் கவபல் இல்லாகி யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக கோபப்படுகிறாரோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக விரும்புகிறாரோ அவர்கள் ஈமானில் பரிபூரணமாகிட்டா சொல்கிறாங்க. அப்போ கோபப்படுவது எதுக்காக கோபப்பட்டோம்? நம்மகிட்ட இருக்கிற அதிகாரத்துக்காக கோபப்பட்டோமா, இல்லை அல்லாஹ்வுடைய பேச்சு அவன் கேட்கலன்னு கோபப்பட்டோமான்னு பிரித்து பார்க்கணும். சில பெண்கள் மனைவி பிள்ளைகள் தொழாமல் இருப்பாங்க. அவங்கள கண்டிச்சா அது கேள்வி கணக்கு உங்களுக்கு நன்மையாக அமையும். அவங்க மார்க்கத்துக்கு முரணாக இருக்கிறாங்க, பேச்சில் மார்க்கத்துக்கு முரணாக பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் அவங்க இருந்தால் அதுவும் நன்மையாக பதிவு செய்யப்படும். பிள்ளைகள் அதே மாதிரி மார்க்கத்துக்கு முரணாக இருக்கிறான், அல்லது கொள்கை விவாதத்தை இல்லை, அல்லது ரசூலுக்கு மாற்றமாக இருக்கிறான். அப்போ கோபப்பட்டால் அது பிரச்சனை இல்லை. மாறாக நம்முடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நாம் சம்பாதிக்கிறோம், நம்மகிட்ட பொருளாதாரம் இருக்குது, இதை வைத்து இவங்களை நல்லா ஆட்டி படைக்கலாம் என்று யாராவது அந்த குடும்பத்தை நினைத்தாலும் ஆயத்துக்கள் வந்துடுவாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த விஷயத்தில் நம்ம கவனப்பட எல்லாருமே இருக்கிறதில்லை. இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். எல்லா நேரம் கோபம் வரும்போதெல்லாம் யோசித்து பார்க்கணும், எந்த காரணத்துக்காக நம்ம கோபப்படுகிறோம். அந்த காரணம் அல்லாஹ் தூதரும் நமக்கு ஹலாலாக்கின கோபமா அப்படின்னு பார்க்கணும். சில கோபங்கள் ஹலாலாக்கி இருக்கிறான்டா, அந்த கோபம் கூடும். சில நேரங்களில் மாற்றமாக இருக்கும்போது தனிச்சு கேட்கலாம். ஆனால் ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் நம்ம கோபப்பட்டு அதிகாரத்தை செலுத்தக்கூடாது என்பதையும் ரசூல் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மனைவி பிள்ளைகளோடு தங்களுடைய வேலையாட்களோடு கூடலாம் அதிகாரம் இருந்தும் அவங்க அதை செயல்படுத்தாமல் இருந்தாங்க.
அதை தான் சகாபாக்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. பட் அதிகாரம் இருக்குது, ஆனால் அதிகாரம் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருந்துக்கணும்னு சொல்லி ரசூல் நம்மளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறாங்க எல்லாமே அவங்க. அப்போ மூத்தது என்று அந்த சொல்லுகிற வார்த்தைக்கு ஒன்று அல்லாஹ்வுடைய அந்த கடமைகளை மீறுதல் ஒன்று. கடமைகளை செய்து விட்டு மீறினாலும் அது குற்றம் பிடிக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் பெரும்பாலும் சொன்னாக்கா 5 வேளை தொழுதால் போதும்னு நினச்சக்கூடாது. தொழுகையார் என்று சொல்லி கொள்றாரு. எனக்கும் உங்களுக்கும் 5 வேளை தொழுதால் போதும்னு நினச்சி தொழுதால் தான் மற்ற விஷயங்கள்லாம் வரும்னு நல்லா சொல்கிறோம். ஃபஸ்ட்டு கேரக்டரு தொழுதால் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே வரும். தொழுகை இருந்தால் மற்ற கேரக்டர் வரவே வராது. வந்தாலும் யூஸ்ஃபுல்லாகவும் போயிடும். ஒரு தொழுகை இல்லை ஒரு கண்டு சொல்லிட்டீங்களேன், நல்ல பழக்கம் தான் இருக்குது, அன்னியசா பேர் தான். ஏன்னா முதல்ல நீ அல்லாவுடைய கட்டளை நீ பின்பற்றல, அந்த இடத்துக்கு நீ வரல. அல்லாவுடைய சொல் பேச்சு முதலாவது என்னை வழிபட வேண்டும் என்பதுதான். அதுக்கே வராமல் இருக்கும்போது நல்ல பழக்கம் என்ன பண்ணுறது? அதுக்கு பிறகு தொழுகையாளியாக இருக்கிற நமக்குள்ள தொழுதா போதும்னு நினைச்சிடாம தொழுகைக்கு தோதுவாக நம்மளுடைய விஷயங்கள்லாம் இருக்கணுங்கிறது நம்ம தான் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கணும். குறிப்பாக இந்த புனிதமிக்க ரமணானில் ஒரு தலைமையில் உட்கார்ந்து ரெஃபர் பண்ணி பார்க்கணும். கடந்த காலங்களில் இந்த ஆயத்தெல்லாம் படிக்கும் போது இது மாதிரி கேட்கும் போது தான் நம்ம நினச்சி பார்த்துக்கணும், நம்ம கடந்த காலங்களில் நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறோம், எங்கெங்கெல்லாம் வரம்பு மீறி இருக்கிறோம், எந்த விஷயத்தில் நம்ம சரியாக நடைமுறைப்படுத்தலை, அப்படிலாம் நம்ம யோசித்து பார்க்கணும். இதான் திக்கராக அமையும். தலைமையில் உட்கார்ந்து திக்குங்கிறது என்னது? அல்லாவுடைய பெயரை சொல்லுதல். அதற்கு பிறகு நம்ம சரி செய்து கொண்டே இருக்கிறது. புனிதமிக்க ரமணான் பார்த்துருக்கோம். இன்னும் பாதி நோம்பு போயிடுச்சு, இன்னும் பாதி தான் பாக்கி இருக்கு. இந்த நேரத்தை கொஞ்சம் பயன்படுத்திச்சாலா இது போன்ற ஆயத்துக்களை நம்ம கேட்கும் பொழுதும் அந்த ஆயத்துக்கான விளக்கத்தெல்லாம் கேட்கும்போது நம்மை நாமே சீர்படுத்தி கொண்டே இந்த ரமணானை சாலா கழிக்க வேண்டும். அதுக்கு பிறகு மற்ற நல்ல செயல்கள் நம்மகிட்ட இருக்குது, அதெல்லாம் மாற்றுக்கத்தான் இல்லை. நம்ம தர்மம் செய்கிறோம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், வருவருக்கு கொடுக்குறோம், நல்லா பழகுகிறோம், தொழுகைலாம் தொழுகிறோம், அதெல்லாம் எந்த குறை இல்லை. மாறாக இன்சைடில் இருக்கிற பல விஷயங்கள் தொழுகையாளிகள் இல்லாமல் போச்சுன்னா நஷ்டவாதி ஆகிடும், நல்லா காப்பாற்றணும். அதனால நம்ம எல்லாரும் தப்பு செய்யக்கூடியவர்கள் தான், சூப்பராலாம் யாரும் கிடையாது. எல்லாருக்கும் கோபம் வரும், ஒரு தாபம் இருக்கும், ஒரு சில குழுக்கு கொஞ்சம் பேசியிருப்போம் வச்சிருப்போம். அதெல்லாம் விட்டு முழுமையாக விலகிய மலக்குகள் போனோம் கிடையாது, மனுஷங்க தான் எல்லாருமே. ஆனாலும் திரும்புவதற்கு சான்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறோம். இது ஒரு புனிதமிக்க ரமணானாவே நம்மை நாமே திருப்பிக் கொள்வதற்கும் ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்குமான ஒரு கால அவகாசம் தான் இதெல்லாம். அதை புரிந்து கொண்டு சார் குரானை இது மாதிரி படித்து, இது மாதிரி ஓதி படித்து அது உள்ளாக இருக்கிற விஷயங்கள்லாம் விளங்கி நம்மை சரிபண்ணி கொண்டே இருக்கிற வாழ்க்கை முறை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு இந்த உலகத்திலும் நாம் செல்ல இருக்கிற மறுமைக்கு உதவும் என்பதை தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னும் பல ஆழமான கருத்துக்கள் உள்ளடக்கிய பல ஆயத்துக்கள் இந்த காப்ஸ்ராப்பில் இருக்குது சார். நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். பல ரகமான் இந்த 15 நாட்களாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷங்களை பார்த்துருக்குறோம். இதனால நிறைய படிப்பினை நம்மகிட்ட இருக்குது. நீங்களும் ஒரு முறை இந்த குரான் அந்த காப்ஸ்ராவை ஒரு முறை திருப்பி ஓதி பார்த்து அதுக்குள்ள அர்த்தத்தை விளங்கி பார்த்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கும் அல்லா நிறைய அறிவியானத்தை கொடுப்பார். இந்த முறைகள் நம்மிடத்தில் வருமானால் இன்ஷா ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதனாக நாமும் ஆகுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. குடும்பத்தினருக்கு இதை பற்றி பேசுவதற்கும் சந்தர்ப்பம். அதிகமாக பேசுவதே இதை பற்றி பேசுங்க. ஒய்ஃபு பிள்ளைகள்கிட்ட உட்காந்து பேசும்போதுலாம் 2000 இது மாதிரி பேச ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் நாளைக்கு டெய்லி கொஞ்சம் பேசுங்க. அதுக்கப்புறம் சில குடும்பம் நல்லா இருக்கும். வேற ஒன்றும் வழி கிடையாதுங்க. சமுதாயத்தில் பல விஷயங்கள் நடக்குது. எல்லாரும் குரான் ஹதீஸில் இருக்குது. அமெரிக்காக்காரர் கொலை போடுறோம், அங்கே போய் ஈரான் அதிபர் கொலை பண்ணுறான், எல்லாம் குரானில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது. அவனுக்கெல்லாம் என்ன தண்டனை இருக்குது. அதை பற்றி பொழுதானிக்க பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இவன் தப்பு பண்ணுறான், அவன் தப்பு போடுறானா, இவன் சாதகமாக இவன் வீடியோ போடுவான், அவனும் சாதகமாக அவன் வீடியோ போடுவான். கிராஃபிக்ஸ்லாம் இருக்குது இன்னைக்கு. அதெல்லாம் பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. கிராஃபிக்ஸ்லாம் நிறைய உட்காந்துட்டே அப்படியே சட்டை அடிச்சு விடுவானுங்க. இந்த ஆள் அடிச்சு விட்டான்னு சொல்லி என்ன நடக்குது நமக்கே தெரியாது. ஏன்னா அதெல்லாம் நிறைய டைம் செலவு பண்ணிக்கிட்டு சிந்திக்காது. எல்லாத்துக்குமே அதான் தன்னை வச்சிருக்காங்க. உலகத்தில் இருக்குது, மறுபடியும் இழிவுபட்டு தான் மௌத்தாவார்கள். அவர்கள் தான் யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அவரெல்லாம் இழிவுபட்டு தான் மௌத்தாவார்கள். கடந்த கால வரலாறு சொல்லுகிறது. அதனால் நம்ம ஈமான் பண்ண நம்ம அதெல்லாம் அதிகமாக நேரத்தில் செலவு பண்ணி மைண்டை போட்டு கசக்கிட்டு இருக்காம இது இப்படி தான் நடக்கும்னு நல்லா சொல்லியாச்சு. ரசூல் சொல்லிட்டாங்க. இவெல்லாம் அநியாயக்காரர்களுக்கான கூடிய நரகம் இருக்கிறது. இந்த உலகத்திலும் எல்லோரும் சபிக்கப்படுவார்கள். அவர்கள் அல்லாஹ் பதிவு செய்கிறார். மனிதர்கள் செப்பார்கள், மலக்குகள் செப்பார்கள், அல்லாவும் செப்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்போ இவ்வளவு தண்டனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாம் பேசுகிறது டைம் பாஸ் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு தான் நம்ம நினைக்கிறோம். நம்முடைய ஆய்வு சொல்லுது. அதனால் இந்த காலத்தை எதையுமே நம்ம நம்ப முடியாது. யார் சொல்கிறது ரைட்டு, யார் சொல்கிறது ராங்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எங்கேயோ உட்காந்துருக்கிறோம். அதனால் அதில் பார்த்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு செலவு பண்ணாதீங்க. அல்குரானை ஓதுவதிலும் படிப்பதிலும் சிந்திப்பதிலும் செலவு செய்து நம்மை சரி பண்ணுகிற ஒரு விஷயத்தில் அதிகமாக நாம் தான் செலவு செய்ய வேண்டும்.
பல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. இந்த விஷயங்களை விளங்கி செயல்படக்கூடிய வாக்கியத்தை எனக்கு எங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தந்து அருள்பாலிப்பானாக. வாசலுக்கான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா